வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது பாலாஜி. நான் கந்தசாமி. டிஎன் டெட்டு டிஎன்பிசி ட்ரை பண்ண ஸ்டூடெண்ட்டுக்கான நம்ம கிளாஸ் வீடியோஸ் நம்ம வரிசையாக கொடுத்துருக்கோம். இம்பார்ட்டன்ட் ஏரியா இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது வந்து காற்று, ஆக்சிஜன். இதுலேருந்து நம்ம பார்க்க போகிறோம். இதில் கண்டிப்பாக ஒவ்வொரு முறை எக்ஸாம்லையும் கேள்விகள் வந்துட்டே இருக்கு. இதில் என்னென்ன நம்ம முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும், இது வந்து கீவேர்ட்ஸ். இந்த வேர்ட்ஸ் வந்து நீங்கள் தெரிஞ்சுட்டு இது இருக்கக்கூடிய முக்கியமான தகவல்களை நம்ம மனப்பாடம் பண்ணிட்டு போதும். சரிங்களா? இப்போ நம்ம சுவாசிக்கக்கூடிய காத்துல பார்த்தீங்கன்னா நைட்ரஜன் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா 78.9% நைட்ரஜன் இருக்கு. இப்ப வளிமண்டலத்தில் இருக்கக்கூடிய காத்துல வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு இருக்கு. ஆக்சிஜன் பாத்தீங்கன்னா 21% அப்ராக்சிமேட்டா. அதை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா 20.95% அப்படின்னு சொல்லுவாங்க. ஆர்கான் இந்த இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா 0.93 வந்து இதுல காத்துல இருக்கு. கார்பன் டை ஆக்சைடு வந்து கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 0.04. இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம சுவாசிச்சு வெளியே வரக்கூடியது பாருங்க. இப்ப நம்ம காற்று உள்ள இழுக்கும் பொழுது பாத்தீங்கன்னா இவ்வளவு வாயுக்குள்ளையும் உள்ள இழுக்குது. வெளியே விடும்பொழுது பாத்தீங்கன்னா இந்த கார்பன் டை ஆக்சைடு நம்ம வெளியே விடுறோம். சோ இந்த கார்பன் டை ஆக்சைடை தாவரங்கள் என்ன பண்ணும் அப்படின்னா அது சுவாசிச்சுட்டு, கார்பன் டை ஆக்சைடை தாவரங்கள் சுவாசிச்சுட்டு வெளியே ஆக்சிஜன் விடுது. சோ நம்ம மனிதனுக்கு ஆக்சிஜன் வெரி இம்பார்ட்டன்ட், தாவரங்களுக்கு பாத்தீங்கன்னா கார்பன் டை ஆக்சைடு வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அதை பேஸ் பண்ணி இதுல கார்பன் டை ஆக்சைடு தனியாவே நம்ம ஒரு டாபிக் அப்படிங்கும். கொஞ்சம் சிறிதளவு இதர வாயுக்கள், மற்ற வாயுக்கள் வந்து காத்துல இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நாம ஆக்சிஜன் சுவாசிட்டு கார்பன் டை ஆக்சைடு வெளியிடுறோம். இதே தாவரங்கள் என்ன பண்ணும், கார்பன் டை ஆக்சைடு ஒளிச்சேர்க்கைக்கு பயன்படுத்தி ஆக்சிஜன் வெளியிடுது. இது ஒரு முக்கியமான விஷயத்தை நினைச்சுக்கோங்க. சரிங்களா? இப்போ இது மட்டும் இல்லாம தொழிற்சாலைகள், இந்த கார்பன் டை ஆக்சைடு எங்கெல்லாம் இருக்குன்னு பாருங்க. தொழிற்சாலைகள், நம்ம ஓட்டுற பைக், வண்டி, வாகனங்கள் சொல்றோம்ல, இதுல எல்லாம் பாத்தீங்கன்னா கார்பன் மோனாக்சைடு, அதே மாதிரி சல்பர் டை ஆக்சைடு, இந்த மாதிரி வாயுக்கள் வந்து வெளிவிடுது. இது ஒரு தகவல். இது வந்து பாத்தீங்கன்னா பூமி வந்துட்டு வெப்பம் அடைய வைக்குது. அதாவது வெப்பம் ஏற்கனவே ஹீட் நமக்கு கிட்டத்தட்ட வருஷத்துல பாத்தீங்கன்னா 8 மாசம் வந்து நமக்கு ஹீட்டா இருக்கும், ஒரு 4 மாசம் கூலிங்கா இருக்கும், மழை காலகட்டங்கள்ல கொஞ்சம் கூலிங்கா இருக்கும். அந்த வெப்பம் பூமி வந்து இன்னும் வெப்பமாக்குறது வந்து இந்த வாயுக்கள் தான். எது கார்பன் மோனாக்சைடு இந்த மாதிரி சொல்றது. இதெல்லாம் வந்து 2 வீலர் இந்த மாதிரி பைக்லயும் சரி, 4 வீலர்லயும் சரி, இதுல அதிகமா வர ஆரம்பிச்சது. ஸோ இதில் புவி வெப்பமய மதம், அதாவது வெப்பமய மதத்திற்கான சில எடுத்துக்காட்டுகளை நம்ம அதை சொல்லுவோம். இதனால என்ன அமிலம், மழை இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்துட்டு இருக்கு அப்படின்ற ஒரு விஷயம் நம்ம படிப்போம். சரிங்களா? ரைட். இப்போ இதுல இருந்து நம்ம இன்னும் வேற என்னென்ன படிச்சுக்க போறோம் அப்படின்னா, எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல ஆக்சிஜன் அப்படிங்கிற ஏரியாவை நம்ம எடுப்போம். 1772 CW ஷீலே, இவர் வந்து பாத்தீங்கன்னா ஸ்வீடன் நாட்டை சார்ந்தவர். ஆக்சிஜனை கண்டுபிடிச்சதா நமக்கு தகவல் சொல்றாங்க. ஆக்சிஜனை கண்டுபிடித்தவர் யார் அப்படின்னா CW ஷீலே அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் தான் நம்ம சுவாசமா சார்? இல்ல, அதுக்கு முன்னாடி நம்ம சுவாசிச்சுட்டு இருந்திருப்போம். இதுதான் ஆக்சிஜன் அப்படின்னு சொல்லிட்டு அதை நிரூபிச்சு காட்டினவரே ஒரு ஷீலே தான். சரிங்களா? இது எரிதலுக்கு துணை புரியுதுனால என்னன்னா, இப்ப எரியும் போது ஆக்சிஜன் நல்லா எரியும். சரிங்களா? எரிதலுக்கு துணை புரியினால இது வந்து என்ன சொல்றாங்க, நெருப்பு காற்று அப்படின்ற ஒரு பேர் இதுக்கு உண்டு. அதாவது அத்தியாவசியமான உயிர் நெருப்பு காற்று அப்படின்னு இதுக்கு பேர் அவர் சொன்னார். இது ஒரு தகவல். ஏன்னா ஆக்சிஜன் டிராவல் பண்ணி வந்துட்டு இருந்த காலகட்டம் சொல்லுவாங்க. அதே சமயத்தில் பாத்தீங்கன்னா பிரிட்டன் அறிவியலாளர் ஜோசப் பிரெஸ்டே, இவர் வந்து பாத்தீங்கன்னா இவருக்கு பின்னாடி 2 வருஷம் 1774 பாத்தீங்கன்னா ஜோசப் பிரெஸ்லி, இவர் வந்து பாத்தீங்கன்னா இந்த தன்னுடைய அந்த தனிப்பட்ட முறையில ஆக்சிஜனை கண்டுபிடிச்சிருப்பார். இது ஒரு முக்கியமான தகவல். லவாய்சியருடைய பங்களிப்பு என்ன பாத்தீங்கன்னா, இதுக்கு ஆக்சிஜன் அப்படின்ற பேர் வச்சிருப்பார். சோறு வைக்கிறது பெருசு, அதுக்கு பேர் வைக்கிறது முக்கியம். அந்த மாதிரி லவாய்சியர் வந்துட்டு இதுக்கு பேர் வச்சிருப்பார். ஆக்சிஜன் அப்படின்னு பேர் வச்சவர் யாருன்னா லவாய்சியர் அப்படின்ற ஒரு தகவல் நமக்கு. கிரேக்க மொழியில் பாத்தீங்கன்னா ஆக்சிஜன்ஸ் அப்படின்னா அமில உருவாக்கி அப்படின்னு பொருள் கிரேக்க மொழி. ஏன்னா ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா அந்த காலகட்டங்கள்ல அறிவாளி முன்னேறிய நாடு யார் அப்படின்னா கிரேக்க நாடு தான் சொல்லுவாங்க. அவங்க ஒரு தகவல் சொன்னாங்கன்னா அது உண்மையா இருக்கும் அப்படின்னு நம்பிட்டு வாங்க. இவ்வளவு ஏன் உலகம் தட்டையானது அப்படின்ற ஒரு தகவல் கூட அதுல சொல்லியிருப்பாங்க. சோ அதெல்லாம் பின்னாடி வந்து ஆய்வுகள்ல ஒரு சில விஷயங்கள் வந்து பொய்யாக்கி இருக்காங்க. அது வேற. இப்ப அமில உருவாக்கி அப்படின்னு கிரேக்க மொழியில் வந்துட்டு ஆக்சிஜன்ஸ் அப்படின்ற பொருள் இருக்கு. முன்னாடியில இருந்த இந்த வேதியியலாளர்கள் அமிலம் தயாரிக்கிறதுக்காக ஆக்சிஜனா அவசியம், ரொம்பவே இம்பார்ட்டன்ட் ஆக்சிஜன். அதனால வந்து அதை அமில உருவாக்கி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சிஜன் அப்படின்னு பேரு. சரி, இப்போ அடுத்து இதுல இன்னும் முக்கியமான ஒரு தகவல் சொல்றது என்னன்னா, ஹைட்ரஜன் ஹீலியத்துக்கு அடுத்தபடியா என்ன சொல்றது, அண்டத்துல 3ஆவதாக இருக்கக்கூடிய தனிமம் ஆக்சிஜன் தான் அண்டத்துல. சரிங்களா? இப்ப ஆக்சிஜன் வந்து தனித்த நிலையிலும் வளிமண்டலத்துல ஈரணு அப்படின்னா O2 நம்ம சொல்ற பாருங்க, அந்த ஈரணு வாயு மூலக்கூறாகவும் இது கிடைக்குது அப்படின்னு ஒரு தகவல் உண்டு. தாவரங்களையும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா அது இணைஞ்சு மற்ற இன்னொரு பொருளோட ஆக்சிஜன் எப்படி இணைஞ்சு இருக்குது அப்படின்னா, தாவரங்களையும் குளோரோஃபில் அப்படின்னு சொல்லக்கூடியதையும் சூரிய ஒளியை பயன்படுத்தி குளுக்கோஸ் தயாரிக்கக்கூடிய அந்த ஒளிச்சேர்க்கை அப்படிங்கிற நிகழ்வு நடக்கிறப்போ இந்த தாவரங்களையும் நமக்கு ஆக்சிஜன் கிடைக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல ஒரு ஃபார்முலா கொடுத்துருப்போம். இது பாத்தீங்க அப்படின்னா CO2 அதாவது கார்பன் டை ஆக்சைடு, H2O நீர் உங்களுக்கு தெரியும். சூரியனுடைய ஆற்றலை பயன்படுத்தி C6H12O6 அப்படிங்கிறது வந்து குளுக்கோஸ் உடைய ஃபார்முலா. O2 இது வந்து ஆக்சிஜன் நமக்கு கிடைக்குது அப்படிங்கிற இந்த ஃபார்முலா நமக்கு தேவைப்படுது. ஏன்னா எக்ஸாம் கேட்டது வந்து என்ன, C6H12O6 அப்படிங்கிறது வந்து குளுக்கோஸின் மூலக்கூறு வாய்ப்பாடு. ஸோ இது வந்து எக்ஸாம்ல கேட்கறாங்க. குளுக்கோஸின் மூலக்கூறு வாய்ப்பாடு என்னன்னு ஒரு எக்ஸாம்ல கேட்டிருந்தாங்க. சரிங்களா? பூமியுடைய மேற்பரப்பு இருக்கக்கூடிய
தண்ணி நீர்லயும் ஆக்சிஜன் இருக்கு. அதே மாதிரி வளிமண்டலத்துல மேல் அடுக்குகளையும் ஆக்சிஜன் ஓசோன் O3 அப்படின்னு சொல்றது. ஓசோனுக்கு வந்து O3 சொல்றோம், 3 அணுக்கள் கொண்டது அப்படிங்கிறது. ஓசோன் அப்படின்னு சொல்லக்கூடிய 3 மூலக்கூறுகளாகவும் ஆக்சிஜன் இருக்கு அப்படிங்கிற தகவல் இருக்கு. இப்ப அடுத்ததா இந்த டைட்டில நம்ம பார்க்கக்கூடியது வந்து என்னன்னா, ஆக்சிஜனுடைய இயற்பியல் பண்புகள் என்ன அப்படின்னு பார்க்கணும். இயற்பியல் பண்புகள் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நிறம் அற்ற, மனம் அற்ற, சுவையற்ற வாயு ஆக்சிஜன் அப்படின்னு ஒரு தகவல் இதுல இருக்கு. கூடவே வெப்பம், மின்சாரம் இது எல்லாத்தையுமே வந்து அவ்வளவு சீக்கிரம் கடத்தாது அப்படிங்கிற ஒரு தகவல் உண்டு. ஆக்சிஜன் குளிர்ந்த நீர்ல என்ன சொல்றேன்னா உடனடியாக கரைஞ்சிடும், குளிர்ந்த நீர் உடனடியாக கரைஞ்சிடும் அப்படின்னு சொல்றது. காற்றை விட கனமானது அப்படிங்கிறது ஆக்சிஜனுடைய ஒரு இதை சொல்றது. எரிதலுக்கு இது துணை புரியும், சரிங்களா? அது மட்டும் இல்லாம அதிக அழுத்தம் அதே மாதிரி குறைஞ்ச வெப்பநிலைக்கு உட்படுத்தும் பொழுது அது திரவமா மாறிடும் ஆக்சிஜன். சோ இது வந்து எரிதலுக்கு எரியும் பொழுது இது துணை புரியுது. ஆக்சிஜன் சீக்கிரம் வேகமா எரியும் அப்படின்ற ஒரு விஷயம் நம்ம சொல்றது. தனித்த நிலையில இந்த பாயிண்ட்ஸ் வந்து மைண்ட்ல வச்சுக்கோங்க. இது வந்து பாத்தீங்கன்னா 21% எதுக்கு அப்படின்னா, ஆக்சிஜனுடைய சதவீதம் வளிமண்டலத்தில் இருக்கக்கூடிய காத்துல வந்து 21% தனித்த நிலையில இருக்கும். நீர்ல தண்ணியில பாத்தீங்கன்னா 88% ஆக்சிஜன் இருக்கு. அதனால நம்ம அடிக்கடி தண்ணி குடிச்சிருக்கோம். இணைந்த நிலையில அது ஒன்னா சேர்ந்த ஆக்சிஜனுடைய இணைந்த நிலையில பாத்தீங்கன்னா தாவரங்கள் மற்றும் விலங்குகள் வந்து 60-70% இருக்கும். அதே மாதிரி சிலிக்கேட்டுகள், கார்பனேட்டுகள், சிலிக்கேட், கார்பனேட் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா ஆக்சிஜன் அதாவது ஆக்சைடுகள் வடிவத்தில் இருக்கக்கூடிய தாதுக்கள் சொல்லிட்டு 45-50% அப்படின்றது ஒரு பர்டிகுலர் நமக்கு முக்கியம். நெக்ஸ்ட் ஆக்சிஜன் வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய வேதி பண்புகள்ல ஆக்சிஜன் இப்போ ஒரு விஷயம் மைண்ட்ல வச்சுக்கோங்க, நைட்ரஜன் விட 2 மடங்கு நீர்ல அதிகமா கரையக்கூடிய தன்மை வந்து ஆக்சிஜன் இருக்கு. ஒருவேளை நைட்ரஜன் வந்து கரையத்திறன் ஆகிய என்ன சொல்றது, நைட்ரஜன் மாதிரியே இந்த கரையத்திறன் இருக்கக்கூடிய ஆக்சிஜனுக்கும் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், கடல்ல, ஆத்துல, ஏரியில வாழக்கூடிய உயிரினங்கள் எல்லாமே கஷ்டமா அதனுடைய வேலையை செய்ய வேண்டியதா இருக்கும், சரிங்களா? ரொம்ப கஷ்டம். சோ அடுத்து ஆக்சிஜனுடைய வேதி பண்புகள்ல என்னென்ன இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உலோகங்களோட வினை அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஆக்சிஜன் வந்து உலோகங்களுடன் எப்படி வினை புரியுது பார்த்தீங்கன்னா, என்னென்ன உலோகங்கள் அப்படின்னா சோடியம், பொட்டாசியம், மெக்னீசியம், அலுமினியம், அதே மாதிரி இரும்பு இதெல்லாம் வந்து வினை புரியும் சொல்லுவோம். அதாவது உலோகம் பிளஸ் ஆக்சிஜன் அப்படின்னு சொல்றதுன்னு வச்சுக்கோங்களேன், உலோக ஆக்சைடு. இப்ப சோடியம் கூட்டல் ஆக்சிஜன் சோடியம் ஆக்சைடு அப்படின்னு வரும். சோ இது வந்து நம்ம என்னன்றது கீழே இங்க வரிசை நம்ம போட்டுருவோம். இது வந்து கே அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா, இது வந்து ரூம் டெம்பரேச்சர் அறை வெப்பநிலையில K2O பொட்டாசியம் ஆக்சைடு, K2O ரெண்டு ஈரணுக்கள் கொண்ட பொட்டாசியம் சொல்றது. இதுல Mg மெக்னீசியம் வந்து பாத்தீங்கன்னா மெதுவாக வெப்பப்படுத்துதல், அந்த இது பாத்தீங்கன்னா மெக்னீசியம் ஆக்சைடு நமக்கு இதுல கிடைக்கும். Ca கால்சியம், கால்சியம் பாத்தீங்கன்னா இது மெதுவாக, இதுவும் கால்சியம் வந்து மெதுவாக வெப்பப்படுத்தும் போது கால்சியம் ஆக்சைடு நமக்கு கிடைக்குது. Fe இது வந்து இரும்பு நமக்கு தெரியும் இல்லைங்களா? சோ Fe3O4 அப்படிங்கிறது குப்ரிக் ஆக்சைடு, குப்ரிக் ஆக்சைடு. அதே மாதிரி இதுல வந்து Cu இது வந்து பாத்தீங்கன்னா CuO என்ன சொல்றது, காப்பர் ஆக்சைடு. Cuனா காப்பர் நம்ம சொல்றோம். அதனுடைய அதாவது இதெல்லாம் பாத்தீங்கன்னா ரெண்டுமே வந்துட்டு குப்ரிக் ஆக்சைடும் காப்பர் ஆக்சைடும் வந்துட்டு அதிக வெப்பநிலையில இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. Ag அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா சில்வர் ஆக்சைடு சொல்றோம். Ag2O அப்படிங்கிறது சில்வர் ஆக்சைடு. அதாவது Au தங்கமும், Pt பிளாட்டினமும் அதிக வெப்பத்தினால வினை புரியாது அப்படிங்கிற ஒரு தகவல் வச்சுக்கோங்க. அலோகங்களுடன் வினை அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். அதாவது ஹைட்ரஜன், நைட்ரஜன், கார்பன், சல்பர், பாஸ்பரஸ் இதெல்லாம் பாத்தீங்கன்னா அலோகங்கள் சொல்லுது. இதெல்லாம் ஆக்சிஜன் எப்படி வினை புரியுதுன்னு பாத்தீங்கன்னா, அலோகம் கூட்டல் ஆக்சிஜன் உலோக, அதாவது அலோக ஆக்சைடு, அலோகம் வேற உலோகம் வேற. இது அலோகம் கூட்டல் ஆக்சிஜன் அலோக ஆக்சைடு அப்படின்னு சொல்றோம். இப்போ C+O2, இப்போ C அப்படின்றது வந்து கார்பன் வச்சுக்கோங்களேன். இது வந்து பாத்தீங்கன்னா O2 அப்படிங்கிறப்ப 2 அணுக்கள் ஆக்சிஜன் போது கார்பன் டை ஆக்சைடு நமக்கு வரும். கார்பனும் ஆக்சிஜனும் சேர்ந்த கலவை கார்பன் டை ஆக்சைடு அப்படின்னு சொல்லுவோம். இப்போ உலோகங்கள் சொல்லும் பாத்தீங்கன்னா CO2 நம்ம சொல்றோம். N அப்படின்னா NO இது வந்து நைட்ரிக் ஆக்சைடுன்னு சொல்றோம், நைட்ரிக். S அப்படிங்கிறது சல்பர், சல்பர் டை ஆக்சைடு SO2 அப்படின்னு சொல்லுவோம். P அப்படிங்கிறது இந்த ரெண்டு கண்டிப்பா எக்ஸாம் போட்டேன், ஒரு இது கேட்க வாய்ப்பு இருக்கு. P2O3 அப்படிங்கிறது பாஸ்பரஸ் ட்ரை ஆக்சைடு, ட்ரை 3 வரும்போது ட்ரை அப்படின்னு சொல்றோம். அதே மாதிரி பென்டாக்சைடு அதாவது பாஸ்பரஸ் பென்டாக்சைடு, பென் அப்படின்னா 5ன்னு வச்சுக்கோங்க, ட்ரை அப்படின்னா 3, டை அப்படின்னா 2, கார்பன் டை ஆக்சைடு சொல்றோம், அது 2 வரும், O2 அப்படின்றது வரும். இதுல 5 வரும்போது பென்டாக்சைடு அதாவது பாஸ்பரஸ் பென்டாக்சைடு இதுல வரும். இப்போ ஒரு பாஸ்பரஸ் கொண்டு ஹீட் பண்ணி அது ஆக்சிஜன் இருக்கக்கூடிய அந்த குடுவைக்குள்ள போயிட்டு நுழைக்கிறப்ப பாத்தீங்கன்னா அந்த பாஸ்பரஸ் வந்து மூச்சை அடைக்கிற மாதிரி ஒரு வாசனையோட எரிஞ்சு பாஸ்பரஸ் பென்டாக்சைடு வெண்புகையை கொடுக்கும். சோ இது ஒரு முக்கியமான தகவல். நெக்ஸ்ட் இதுல வந்து ஹைட்ரோ கார்பன்களுடன் வினை. ஹைட்ரோ கார்பன்கள் என்னென்ன, இந்த ஆக்சிஜன் எது, இந்த மரம் இந்த மாதிரி விஷயங்கள் இப்ப நம்ம அன்றாடம் பயன்படுத்துவாங்க, மரம், பெட்ரோல், டீசல், சமையல் எரிவாயு இதெல்லாம் ஹைட்ரோ கார்பன் நம்ம சொல்லுவோம். சோ இந்த ஹைட்ரோ கார்பனோட இந்த ஆக்சிஜன் வினை புரியும் பொழுது எந்த மாதிரி நமக்கு ரியாக்ஷன் கொடுக்குது அப்படின்னா, அதாவது ஹைட்ரோ கார்பன்கள் ஆக்சிஜன்றப்போ கார்பன் டை ஆக்சைடு நமக்கு கிடைச்சிடும், நீராவி வந்துடும், வெப்ப ஆற்றல் ஒளி
ஒளியம்னா வெளிச்சம் இது கிடைக்கும் அப்படின்றத நம்ம இதுல படிக்கலாம். நெக்ஸ்ட் துரு பிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா துரு பிடிக்குதல் அப்படிங்கிறது வந்து இரும்புக்குள்ள தண்ணி தேங்கி நிக்கிறது. இதுதான் வந்து இன்னும் எப்படி சொல்றாங்கன்னா துருப்பிடித்தல் அப்படிங்கிறது 4 இது வந்து பாத்தீங்கன்னா Fe அப்படிங்கிறது வந்து இரும்பு, ஆக்சிஜன் இந்த மூலக்கூறு வாய்ப்பாடுக்காக Fe2 அதாவது 2Fe2O3 அப்படின்னு சொல்லுவோம். இப்ப 4 இருக்கு அப்படின்னா இதுல 2 இங்க போயிடுது, 2 இங்க வந்துருது. அப்ப 4 Fe இங்க கவர் ஆயிடும். O3 அப்படிங்கிறத நம்ம அந்த இதுல அதுக்கு தகுந்த இந்த 2 இதோட ஒண்ணு சேர்ந்து வந்துடும். இந்த 2 இங்க வந்துடும், O3 அங்க வந்துடும். சரிங்களா? இது வந்து மூலக்கூறு வாய்ப்பாடு எப்படி நம்ம ரியாக்ட் பண்றோம் அப்படின்றத நம்ம தனியா படிச்சுக்கலாம். சரிங்களா? ஏன்னா ஒவ்வொரு வேதி வினைகளுக்கு நிறைய மூலக்கூறு வாய்ப்பாடுகள் வந்து எப்படி வினை புரிஞ்சு என்ன ரிசல்ட் கொடுக்குது அப்படிங்கிறது நம்ம தனியாவே 2-3 கிளாஸஸ் நம்ம கான்டாக்ட் பண்றோம். இரும்பு அதனுடைய நீரேற்றிய ஆக்சைடா மாறக்கூடிய நிகழ்வு வந்து துருப்பிடித்தல் அப்படின்னு சொல்லப்படுது. துரு அப்படிங்கிறது வந்து நீரேறிய இரும்பு 2 ஆக்சைடு அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? இப்போ ஆக்சிஜனுடைய பயன்கள் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஆக்சி அசிட்டிலின் அப்படிங்கிற சிலிண்டர்ல பயன்படுது. எப்படின்னா உலோகங்களை வெட்டுறதுக்காக பயன்படுத்தக்கூடிய அந்த வெல்டிங் இணைக்கிறதுக்கும் வெட்டுறதுக்கும் பயன்படுற அந்த ஆக்சிஜன் அந்த ஒரு சிலிண்டர் இருக்கு பாருங்க, அதுக்குள்ள அசிட்டிலின் வாயு அதுல இருக்கும் பொழுது ஆக்சி அசிட்டில் அப்படின்ற உருளைகள்ல இது பயன்படுது. எக்குல பாத்தீங்கன்னா எக்குல இருக்கக்கூடிய கார்பனுடைய மாசுவை நீக்கிறதுக்கு பயன்படுது அப்படின்ற ஒரு விஷயம் நம்ம தெரியும். விலங்குகள் தாவரங்களுடைய சுவாசத்துக்கு ஆக்சிஜன் உதவுது. விலங்குகள்னா நாம சுவாசிக்கிறதுக்கு இது உதவுது. அதே மாதிரி ராக்கெட்டுகள்ல எரிபொருளாகவும் இது பயன்படுது அப்படின்ற தகவல். ஆழ்கடல்ல மூழ்கி ஆழ்கடல் மூச்சடிக்கு உள்ள போறாங்க பாருங்க, பின்னாடி சிலிண்டர் வச்சுக்கோங்க, அதுல ஆக்சிஜன் மலை ஏறுறப்ப மலை மேல போகும்போது ஆக்சிஜன் குறைவா இருக்கும். அப்போ வந்து இந்த சிலிண்டர்ல தான் ஆக்சிஜன் ஃபில் பண்ணி கொண்டு போயிட்டு இருப்பாங்க. விண்வெளி வீரர்கள் அப்புறம் நோயாளிகளுக்கு தேவைப்படுற நேரத்தில் வந்து செயற்கை சுவாசத்துக்காக இந்த ஆக்சிஜன் பயன்படுது. இதெல்லாம் ஆக்சிஜனுடைய பயன்படுது. வெடிபொருள் அதாவது கரித்தூள் கூட பாத்தீங்க அப்படின்னா ஆக்சிஜனை சேர்த்து வெடிபொருள் தயாரிப்பாங்க. இவ்வளவுதான் இங்க இருக்கக்கூடிய ஆக்சிஜனுடைய பயன்கள். ஓகே, இப்போ அடுத்து இன்னொரு வாயு நம்ம தனியா பார்க்கும் பொழுது பாத்தீங்கன்னா நமக்கு இந்த நைட்ரஜன் அப்படிங்கிற ஒரு விஷயம், கூடவே கார்பன் டை ஆக்சைடு, இது என்னுடைய பயன்பாடுகள் அதனுடைய அந்த என்ன சொல்றது இயற்பியல் பண்புகள் என்ன, வேதியியல் பண்புகள் என்ன, அது உலோகங்களோட வினை என்ன, அலோகங்களோட வினை என்ன அப்படின்னா அதுல இருந்து நமக்கு எக்ஸாம்ல கேள்விகள் கேட்பாங்க. இப்போ நம்ம ஆக்சிஜன் பார்த்துட்டோம். அடுத்த கிளாஸ் வந்து நைட்ரஜன், கார்பன் டை ஆக்சைடு தனித்தனியா நம்ம பார்த்துக்கலாம். இப்படி ஒவ்வொரு தனிமங்களையும் தனித்தனியா பிரிச்சு கொஞ்சம் கொஞ்சமா மனப்பாடம் பண்ணிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக எக்ஸாமுக்கு ரொம்ப என்ன சொல்றது ஈஸியா ப்ரிப்பேர் ஆகிடலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அடுத்த கிளாஸ் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.